ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா 2023 யார் யாருக்கு வந்து தமிழ்நாடு அரசோட விருதுகள் வந்து கிடச்சிச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஷார்ட்கட்டோட பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் அம்பேத்கர் விருது வந்து பே சண்முகம் அவர்களுக்கு தான் வந்து வழங்கியிருக்காங்க. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து முகம் வந்து நம்மளுக்கு பிரைட்டாக இருந்தால் தான் ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வரும். நம்ம முகம் வந்து சும்மா ஒரு குழுவுக்கு வந்து முகம் வந்து சரி முகம் வந்து நம்மளுக்கு வந்து பிரைட்டாக இல்லைன்னா வந்து நம்மளுக்கு அந்த ஒரு ஏதாவது ஒரு காம்படிஷன் இந்த மாதிரி வந்து பேசுகிறதுக்கெலாம் வந்து நம்மளுக்கு வந்து அம்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். நம்ம போய் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சும்மா ஒரு குழுவுக்கு. இப்போ அம்பேத்கர் விருது வந்து பே சண்முகம் அவர்களுக்கு தான் வந்து வழங்கியிருக்காங்க. காமராஜருக்கு வந்து விருது வந்து யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா வந்து பலராமன் அவர்களுக்கு தான் வந்து வழங்கியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து பலராமன் அப்படின்னா வந்து பல வித்தைகளை கற்றவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பல வித்தைகளை கற்றவங்களாக தான் வந்து ராஜாவாக இருக்க முடியும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. காமராஜர் விருது வந்து பலராமனுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்து வந்து பாரதியார் விருது வந்து பழனி பாரதி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. பாரதிங்கிறது வந்து ரெண்டுலையுமே இருக்காது, வந்து அப்படி ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பாரதிதாசன் விருது வந்து முத்தரசு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து தாசன் அப்படின்னா ஒருத்தவங்களை அப்படியே அவங்க சொல்கிறத வந்து கேட்குறவங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. சும்மா அந்த பொண்டாட்டி தாசன் அக்கா சொல்கிறத வந்து அப்படியே கேட்குறவங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இருக்கவங்கள வந்து குடும்பம் வந்து நல்லாயிருக்கும், அந்த அரசு வந்து செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சும்மா க்ளூ மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசு அப்படிங்கிறது வந்து அது இப்போ அவங்க சொல்கிறத கேட்டால் தான் வந்து குடும்பம் வந்து எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் இருக்கும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதிதாசன் அப்படிங்கிற விருது வந்து முத்தரசு அவர்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து திருவிக விருது வந்து ஜெயசீல ஸ்டீபன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார் கல்யாணம் அமைகிறது வந்து ஒரு வாழ்க்கையிலே வந்து ரொம்ப மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது வந்து அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்யாணம் அப்படின்னா வந்து ஜெயம் அப்படிங்கிறது வந்து வெற்றி தானே. கல்யாணம் செஞ்சுட்டா வந்து அது ஒரு வெற்றி மாதிரி. அடுத்த லைஃபுக்குள்ளே வந்து அவங்க வந்து என்ட்ரி ஆகுறாங்க. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவிக்க வந்து ஜெயசீல ஸ்டீபன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்துடும். அதுக்கடுத்து வந்து பேரறிஞர் அண்ணா விருது வந்து பத்தமடை பரமசிவம் அவங்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அண்ணா தான் வந்து நம்மளை வந்து பத்திரமா வந்து பார்த்துக்குவாங்க. அண்ணா தான் வந்து நம்மளை வந்து கூட பிறந்த தங்கச்சி வந்து பத்திரமா வந்து பார்த்துக்குவாங்க. அதை வந்து பேரறிஞர் அண்ணா பத்தமடை பரமசிவம். அதுக்கடுத்தது விருது வந்து தந்தை பெரியார் விருது வந்து சுப வீரபாண்டியன் அவர்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. நம்ம குடும்பத்தில் வந்து ஹீரோ அப்படின்னா வந்து நம்மளை தந்தையை தான் வந்து சொல்லுவோம். அவர் தான் வந்து எங்கே போனாலும் நம்மளுக்கு வீரமாக இருக்கிற மாதிரி ஒரு குழந்தையிலேயே இருந்து அந்த மைண்ட் செட் வந்து வந்துடும். அப்போ தந்தை பெரியார் விருது வந்து சுப வீரபாண்டியன் அவர்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து கியா பே விஸ்வநாதம் விருது வந்து கருணாநிதி அவர்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து விசுவாசமாக இல்லைன்னா கருணாநிதி வந்து அவங்கள வந்து அந்த கட்சியை விட்டு நீக்கியிருப்பாராம். கருணாநிதி இருந்தார்ல, அவங்க அந்த கட்சியில் வந்து விசுவாசமாக இல்லைன்னா உடனே வந்து நீக்கிடுவாராம். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து 2023 வந்து வழங்கின விருதுகள். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். நீங்கள் ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து ஞாபகம் இருக்கும். அதனால் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.